வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக முதலில் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் இன்று நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒன்று தெரிவித்திருக்கிறார். அதாவது என்னவென்றால், ஸ்டாலின், அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது கட்சிக்காரர்களிடம் இருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று பார்த்திங்கன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறாரு. இதனால் திமுகவில் சற்று பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி என்ன அவர் குறிப்பிட்டு விட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது கடலூரில் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக அந்த ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது கோமதி என்ற பெண் திமுகவினரால் அடித்து கொல்லப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை அவர்கள் அதில் குற்றம் சாட்டு வைத்திருக்கிறார். மேலும் இதை குறித்து அவர் பேசியிருக்கிற அந்த அறிக்கையில், இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை போலீஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கைது செய்யப்படவில்லை என்று பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் மக்களுக்கு இந்த ஒரு அரசியல் பாதுகாப்பு இல்லை என்பதனையும் திட்டவட்டமாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதனால் பொதுமக்களை, அதாவது முதலில் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் தற்பொழுதைய வரைக்கும் அனைத்தும் பெரும் விதத்தில் தமிழகம் செயல்படும், இல்லாவிட்டால் சர்வாதிகாரமாகிவிடும் என்பதனை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒரு தகவலை பற்றி பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.